வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாநகராசிரியர் சரவணன். நாளை 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் ஒரு முக்கியமான அறிவிப்பு இன்று வெளியாக இருக்குது. இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான். ஏற்கனவே ஒரு சில ஊடகத்தலங்களில் மே 4ஆம் தேதிக்கு முன்னாடி 12th ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மே 3ஆம் தேதி, நாளை மே 4ஆம் தேதி எலெக்ஷனோட ரிசல்ட் பார்த்தோன்னா வர இருக்குது. அதனால் நாளை தினம் ரிசல்ட் வெளியிறதுக்கான வாய்ப்புகள் 1% கூட கிடையாது. அப்படி ரிசல்ட் வந்தாலுமே இன்றைக்கி நைட்டே ஏதாவது பார்த்தோன்னா பத்திரிகை செய்தி எதாவது வெளியிடுவாங்க. டிஜி என்று அழைக்கப்படக்கூடிய டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன், பள்ளிக்கல்வித்துறை, அதே மாதிரி அமைச்சருமே பார்த்தோன்னா அப்டேட்டை கொடுப்பாங்க. இன்ஸ்டாவாகட்டும், அதே மாதிரி அந்த எக்ஸ்தலத்தில் ஆகட்டும். இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு அப்டேட்டும் வரல. ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி மே 8ஆம் தேதி தான். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதுக்கு முன்னாடி வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பள்ளிக்கல்வித்துறை மூலமாக நமக்கு அறிவிப்பு பார்த்தோன்னா வெளியாகும். ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸாக்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். தேர்வு முடிவு மே 8ஆம் தேதி வெளியீடு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தகவல் பார்த்தோன்னா வெளியாகிருக்கு. நாளை தினம் தேர்வு முடிவு வெளியாகுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் பார்த்தோன்னா பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 10th 12th பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் ரிலேட்டடாக என்னென்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அது எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வரைக்கும் 10th 12th ரிசல்ட் எல்லாமே ரெடியாக இருக்குது. எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் எதாக இருந்தாலுமே பார்த்தோன்னா அவங்க இது பண்ணுவாங்க. சரிங்களா? ரிசல்ட்டு ரிலேட்டடாக பார்த்தோன்னா அப்டேட்டை கொடுப்பாங்க. அது வரைக்கும் பார்த்தோன்னா எந்த ஒரு அப்டேட்டும் பார்த்தோன்னா இருக்காது. ஸோ நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் பார்த்தோன்னா வருது. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக 10th 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் ரிலேட்டாக அப்டேட்டை பார்த்தோன்னா கொடுப்பாங்க. அப்படி அப்டேட் வச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். எலெக்ஷன் ரிசல்ட்டு 4ஆம் தேதி முடிந்து 5ஆம் தேதி புதியதாக ஆட்சி அமைக்கக்கூடிய அரசாங்கம், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒவ்வொரு துறை வாரியாக பார்த்தோன்னா யாரை நிர்ணயம் பண்ண போகிறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த தேர்வு முடிவுகளை பார்த்தோன்னா வெளியிடுவாங்க. மற்றபடி நாளை பார்த்தோன்னா தேர்வு முடிவுகள் வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. நாளைக்கு ஃபுல்லாக பார்த்தோன்னா எலெக்ஷன் ரிலேட்டடாக தான் மீடியா சேனல்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் ரிசல்ட்டு பொறுத்த வரைக்கும் நாளைக்கு சின்ன கொஞ்சம் இடையூறாக பார்த்தோன்னா மாணவர்களுக்கு இருக்கும். அதனால் தேர்வு முடிவுகள் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் மே 8ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. இது டென்டேட்டிவ் தான். சரிங்களா? அதுக்கு முன்னாடியே கூட ரிசல்ட் பார்த்தோன்னா கன்ஃபார்ம் வந்துடும். இன்றைக்கே பார்த்திங்கன்னா கல்லூரி மாணவர்களுக்கான அந்த அட்மிஷன் ரிலேட்டடாக பார்த்தோன்னா அப்டேட்டை கல்வித்துறை கொடுத்துட்ருக்காங்க. அப்போ மே 2ஆவது வாரம் தான் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி மே 8ஆம் தேதி தான் 12th அந்த ரிசல்ட்டும் பார்த்தோன்னா வருது. சரிங்களா? ஸோ அடுத்தடுத்து 10th 12th பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் ரிலேட்டடாக அப்டேட் வச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். ஸோ இன்ஃபர்மேஷனை நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்பில் பார்த்தோன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ரிசல்ட் அடுத்த நிமிஷமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லைவ் போடுவோம். அந்த லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட டேட்டா பர்த் ரெஜிஸ்டர் நம்பர் ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ அது இல்லைனாலும் நீங்கள் ரிசல்ட்டு பார்த்துக்கலாம். உங்களுடைய நாமினல் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் நம்பர் கொடுத்துருப்பீங்க. உங்களுடைய மொபைல் நம்பருக்கே பார்த்தோன்னா உங்களோட ரிசல்ட்டையுமே பார்த்தோன்னா சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதான் அப்டேட்டு. அப்போ நாளைய தினம் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிற வெளியான வெளியாக இந்த செய்தி பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு தவறான செய்தி தான். ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஊடகத்தலங்களில் செய்தித்தாள்கள்லையுமே பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. தேர்வு முடிவு மே 8ஆம் தேதி. சரிங்களா? ஸோ இதான் அப்டேட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா எல்லா ப்ராசஸும் முடிச்சிட்டாங்க. 83 மையங்களில் விடைத்தாள் திருத்தும் பணிகள் எல்லாமே முடிக்கப்பட்டது. ஒரு சில விடைத்தாள் மையங்களில் ஒரு சில மாவட்டங்களில் விடைத்தாளில் குளறுபடி ஏற்பட்டாலும் அதை சரி செஞ்சுது பள்ளி கல்வித்துறை கண்டிப்பாக பார்த்தோன்னா எல்லாத்தோட ரிசல்ட்டும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரிசல்ட்டை கண்டிப்பாக பார்த்தோன்னா நிறுத்தி வைக்க மாட்டாங்க. ஸோ இதான் தகவல். உடனுக்குடன் தகவலை தெரிந்து கொள்வதற்கு மாநகராசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்தடுத்த அப்டேட் 1 பை 1 உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன்.